ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மனோஜை பார்த்துட்டு நம்ம விஜயா ரொம்பவே கண் கலங்குறாங்க. எதுக்காக மனோஜ் இப்படி பண்ண? உன்னை நான் ராஜா மாதிரி தாண்டா வளர்த்தேன், எதுக்காக பிச்சை எடுக்கிறதுக்கு போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ரோகிணி இருந்துட்டு ஓவராக சீன் போடுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாவை கேட்குறாங்க, ஆண்டி எல்லாமே உங்களாலேயும் அங்கிளால் தான். அங்கிள் முத்துவுக்கு மட்டும் அந்த வீட்டு பத்திரத்தை வச்சு கார் வாங்கி கொடுத்தாருல்ல, அதே மாதிரி மனோஜுக்கும் நீங்கள் பணத்தை கொடுத்துருந்தா மனோஜ் இந்த வேலையை பண்ணியிருப்பாரா? எல்லாம் உங்களால் தான் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விஜயா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மனோஜுக்காக என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் தான் நம்ம ஸ்ருதியும் ரவியும் வீட்டுக்கு வராங்க. நம்ம ரவி மனோஜை பார்த்துட்டு, என்ன மனோஜ் இது, என்ன கோலம் இது, ஏன் இப்படி பிச்சைக்கார வேஷத்தில் நின்று இருக்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஸ்ருதியுமே கேட்குறாங்க. யாருமே பதில் சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கிறப்ப தான் நம்ம முத்து வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நம்ம ரோகிணி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நம்ம விஜயா இருந்துட்டு, அழாத ரோகிணி, ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, என் அப்பா வெளியில் இருந்தால் வச்சு அவர்கிட்டயாச்சும் நான் பணம் வாங்கி கொடுத்துருப்பேன், ஆனால் அதுக்கும் வழி இல்லாமல் நின்றுட்டு இருக்கேன், நீங்கள் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டை போடுறாங்க. நம்ம விஜயா இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு, ஆண்டி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த பணத்தை மனோஜுக்கு கொடுத்துருங்க, இது அவருக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவர் ஃபாரின் போகிறதுக்கு இந்த பணத்தை வச்சு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம விஜயா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸ்ருதி உனக்கு எவ்வளோ பெரிய மனசுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதியை ரொம்பவே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மனோஜுமே சந்தோஷப்படுறாரு. அப்போ நான் நினச்ச மாதிரி நான் வேலைக்கு போயிடுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நம்ம ரோகிணி ஸ்ருதிக்கு நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா மனோஜ் வேலை கண்டிப்பாக கை நழுவி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து ரோகிணி பற்றின உண்மை எல்லாமே தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியும்.